வணக்கம் நண்பர்களே. வழமை போல் மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல் ஒரு முக்கியமான நபர், மிகவும் அறியப்பட்டவர். ஆனால் இலங்கை தமிழ் சூழலில் தேசம் நேயர்களுக்கு புதியவர்களாக இருப்பார். சட்டவாதி கன்னியப்பன் இளங்கோவன் அவர்கள். இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையில் அதன் ஆரம்ப காலம் தொட்டு இணைந்து பயணிப்பவர். அது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களையும் தன்னுள் கொண்டிருப்பவர். அவரோடு நாங்கள் இன்றைய இலங்கை அரசியல் சூழல் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் இளங்கோவன் அவர்களே. வணக்கம். உங்களுடைய அனுபவம் எப்படி? உங்களுக்கு இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தினோடு சம்பந்தப்பட்டவர்களோடு அந்த தொடர்பு ஏற்பட்டது என்ற ஒரு ஒரு சுருக்கமாக குறிப்பிட்டீர்கள் என்றால் உதவியா இருக்கும். 1980-83 காலகட்டத்தில் நான் சென்னை கிறித்தவ கல்லூரியில் படிக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அதிகமான யாழ்ப்பாண தமிழ் மாணவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரிக்கு படிக்க வருவது வழக்கம். இந்த பிரச்சனைக்கு முன்பு கூட அதுல பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, அங்க படிக்க வந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரியான ஒரு சமூக பின்னணி கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆங்கில இசை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆங்கில வாழ்வியலில் பாதிக்கப்பட்டவர்களாக இந்த மாதிரியான மாணவர்கள். உங்களுக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். ஒரு அப்படிதான் முதல் அறிமுகம். இந்த பிரச்சனைக்கு முன்பாக நமக்கு யாழ்ப்பாண மாணவர்கள் இப்படி இருக்கிறது தான் நமக்கு தெரியும். அதே காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி வரும்பொழுது ஈழவேந்தன் போன்ற ஆட்கள் சிலர் உங்களுக்கு கூட்டம் நடத்துவாங்க. இலங்கையில இப்படி ஒரு தமிழ் பிரச்சனை இருக்கு, ஆதரவு தேடி நாங்க வந்திருக்கோன்ற அறிமுகங்களை சொல்ற மாதிரியான சிலர் வருவாங்க. அப்படி வருகிறவர்கள்கிட்டையும் நாம இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவோம். நீங்க தமிழுக்காகன்னு சொல்றீங்க, ஆனா யாழ்ப்பாணத்துல இங்க வர தமிழ் மாணவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது 100க்கு 100 அப்படிதான் இருந்தது அந்த மாணவர். அப்படி இருந்த ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நானும் மாணவர் செயல்பாட்டாளரா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா இருந்ததும், கொஞ்சம் மாணவர் தேர்தலில் நிற்கிறது இப்படி இருக்கிறதை ஒட்டி இந்த விடுதலை இயக்கம் சார்ந்த சிலர் என்னை அணுக தொடங்கினாங்க. அதுல முதலாம் நபர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். தற்போதைய இபிஆர்எல்எஃப் அமைப்பினுடைய அவர் அங்க மாணவரா இருந்த காலத்தில், அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இயக்கங்களுடைய இதையும் நமக்கு படிக்க தோணுது, தெரிந்து கொள்ள இருக்குது. 83 ஜூலை கலவரம் முடியும் பொழுது எங்களுக்கு மே மாதமே கல்லூரி முடிஞ்சிடுது. ஆனா ஜூலைல ஒரு கலவரம் நடக்குது. ஸோ அதன் பிறகும் எனக்கு பிறகு இருந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர் தலைவர் ரசூல் மொஹதீன் அவர் அழைச்சி நாங்க ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை கல்லூரி தாண்டி தாம்பரம் முழுக்க கொண்டு சென்றதான் முதல் வீதியில் இறங்கி இயக்கத்தனமாக செயல்பட்ட ஒரு நிலைமை. தமிழ்நாட்டுல முதல் தரமாக கிறித்தவ கல்லூரி மாணவர்கள், அதுக்கப்புறம் அனைத்து கல்லூரி மாணவர் பேரவை நடத்தினது. இப்படியாக தமிழ்நாட்டு மாணவர்கள் சார்பாக இலங்கை அரசியலை தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருந்தது. இடையில ஒரு 3 ஆண்டுகள் நான் பாண்டிச்சேரியில படிக்க போன காலத்துல சட்டம் படிக்க போன பொழுது தொடர்பு இல்லாம போச்சு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்னோட தொடர்புல இல்லை. பட் நமக்கு தெரியும். ஆனா பலரும் அங்க வருவாங்க. டெலோ ஆக்டிவிஸ்ட் வந்திருக்காங்க, கல்லூரிக்கு வருவாங்க, பேசுவாங்க. அது மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு முறை வேர்ல்ட் பீஸ் கவுன்சில்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, சோவியத் யூனியன் இருந்த காலத்துல உலக அமைதிக்காக. அவர்களுடைய ஒரு உலகளாவிய மாநாடு டெல்லியில நடக்குது. அந்த மாநாட்டுக்கு நாங்கள் போன பொழுது பிளாட்டினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அவரோடு சந்தித்து உரையாடுற சந்தர்ப்பம், அதன் பிறகு அவங்களுடைய லிட்ரேச்சர் படிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இதை தாண்டி 86 நான் புதுடில்லி போறேன் படிக்க, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அங்க ஒரு கோயின்சிடென்ட்னு சொல்ற மாதிரி என்னுடைய வகுப்பு தோழராக சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய தம்பி சர்வேஸ்வரன் இருக்கிறார். சோ அதன் பிறகு அங்கும் சர்வேஸ்வரன் வடமாகாண சபையில அமைச்சராகவும் இருந்தவர் காலத்துல. அவர் எனக்கு நாங்க இருவரும் ஒரே வகுப்புல படிக்கிற ஒரு சூழல். அப்போ எனக்கு அவர் சுரேஷோட தம்பின்னு தெரியாத போது, உங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரியுமா கேட்க, அதுக்கப்புறம் தெரிய வர, அதன் பிறகு நான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் சங்கத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று
அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கும் பொழுது, பத்மநாபாவுடைய நெருக்கமான தொடர்பு, இங்க தயான் ஜெயதிலகை அங்க வந்திருந்த காலங்கள், இப்படி பல்வேறு தரமான காலகட்டங்கள். அதன் பிறகு அதிகமாக இபிஆர்எல்எஃப் இயக்கத்தினுடைய அனைவரோடும் சேர்ந்து பழகக்கூடிய காலம். அந்த பத்மநாபா அறிமுகமான பிறகு அவர் என்னை அந்த இயக்கத்தினுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு, கலந்தாலோசனைக்கு அதிகமாக பயன்படுத்திய காலகட்டங்கள் அது. அவர் காலமாகிற வரைக்கும் அவரை இறுதியாக டெல்லியிலிருந்து அனுப்பி வச்சது நான் தான். நான் நார்வே போறேன், அவர் சென்னை போறாருன்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு நாள் இதுல தான் அவருடைய படுகொலை நிகழ்த்தப்படுது. நான் இந்த பக்கம் பறக்கிறேன் டெல்லியில இருந்து. மாணவர் இதா ஒரு விஷயம் போகும்போது ஸ்காலர்ஷிப்ல. ஸோ இப்படியாக ஒரு கண்டினியூஸா ஒரு ஒரு 80 டு 90 காலகட்டம் ஒரு 10 ஆண்டுகளாக நல்லது ஒரு தொடர்பு, தேவை, படிப்பு, அதற்கான செயல்பாடுகள் அதிகமாக. அந்த காலகட்டத்துல நீங்கள் இபிஆர்எல்எஃப் தான் நெருங்கின பழக்கம் ஆமா, இருந்தபடியால் இயக்கமாக பாத்தீங்கன்னா இபிஆர்எல்எஃப் கூட தான் அதிக இயக்க ஒரு ரீதியான இடதுசாரி அதுதான் தமிழ் விடுதலை போராட்டத்தை ஒரு இடதுசாரி பார்வையில தான் பார்த்திருப்பீங்க. அதுதான் ஒரு காரணம். இப்போ இப்போ உமா மகேஸ்வரனிடம் அந்த கருத்துகள் இருந்ததும், சிபிஐல சில தலைவர்களோட அவர் உறவாடியது, உரையாடியது தெரிந்தாலும், அந்த இயக்க ரீதியாக ஒரு பரந்துபட்ட செயல்பாடுகளில் பாத்தீங்கன்னா இபிஆர்எல்எஃப் தான் சிபிஐ, சிபிஎம் இயக்கத்தோட அதிகமாக தொடர்புல இருந்தவங்க. அனைவருமாக, அதாவது ஒருவராக இல்லாமல் இயக்கத்தின் பல தோழர்களும் அப்படி இருந்தாங்க. அது ஒரு நேச்சுரல் யூனியனா அமைஞ்சது, ஒரு இயற்கையான தோழமையாக அந்த காலகட்டத்தில் அமைஞ்சது. அவர்களோட பேச பழக இந்த இடதுசாரித்தன செயல்பாடுகள், அந்த பத்மநாபாவுடைய தாக்கம் இருந்தது இல்லைங்களா? அந்த எளிமையும் கூர்மையுமான ஒரு அவர் அமைதி, ஆனா அவருடைய செயல்பாடு ஒரு புயல் வேகமான ஒரு செயல்பாடு. அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவராக அவர் இருந்தது. அவருடைய தாக்கம் மற்ற தோழர்கள்ட்ட இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு செயல்பாட்டுக்கு அமைய காரணமா இருந்தது. உங்களுக்கு தோழர் டக்ளஸ் தேவானந்தாவே அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். விடுதலை புலிகளும் பலரும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிபிஐ சார்பான மாநாடுகள்ல, இஸ்கஸ் மாநாடுகளுக்கெல்லாம் அவங்களுடைய பத்திரிகையை கொண்டு வருவாங்க. பட் நமக்கு என்னன்னா, கம்யூனிச அறிவு இருந்த காலத்தினால, பார்வை இருந்த காரணத்தினால, அடிப்படையா அவங்களுடைய லேம்ப் போஸ்ட் கில்லிங்ல இருந்தே நான் அவங்கள விலக்கி வைக்க தொடங்கிட்டேன். இவர்களுடைய அரசியல் சரி வராது. இவங்க இலங்கையில உள்ள சிலருக்கே நீங்க சொல்ற இந்த விஷயம் புதுசா இருக்கும். அன்றைய காலகட்டங்கள்ல சந்தேக நபர்களை சுட்டு மின்கம்பங்கள்ல கட்டுற ஒரு வளமை ஒன்று இருந்தது. இப்பத்தைய தலைமுறைக்கு அது தெரியுமா தெரியல. பெரும்பாலான ஈழத்தமிழர்களுக்கு அதை அறிஞ்சிருப்பார்கள். அந்த குணமே ஒரு பாசிச குணம் அப்படிங்கிற காரணத்தினால அவர்களை நான் நெருங்க விடலை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் நெருங்கி விவாதிக்கவே விரும்பாம அல்லது தொலைவிலேயே வச்சிருந்த ஒரு இயக்கம்னா அது புலிகள் இயக்கம் மட்டும்தான். மற்ற இயக்கங்கள் டெலோவோடையோ பிளாட்டோடையோ எல்லாம் நம்ம கதைச்சிருக்கோம். இபிஆர்எல்எஃப் கூட சேர்ந்து செயல்பட்டிருக்கும். அதுக்கு பிரதான காரணம் அவர்களுடைய இந்த இந்த தண்டனை கொடுக்கின்ற குணம். அதாவது ஒரு விடுதலை இயக்கம்னு நீங்க வரும்பொழுது நீங்க ஒரு பியூரிட்டன் மாதிரி ஒரு சமூகம்னா, இப்போ உலகளாவிய அளவுல எதுக்கு தண்டனைக்கான குற்றங்களை வச்சிருக்காங்க? கொலைக்கு இந்த தண்டனை, கற்பழி. ஸோ ஒரு சமூகத்தில் குற்றங்கள் நிகழும் என்பது இயற்கையாதான். குற்றம் நிகழாத ஒரு சமூகம்னு ஒன்று இருக்காது. ஆனால் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை, அது எவ்விதம் வழங்குவது அப்படிங்கிறத அந்த சமூகம் தீர்மானிக்கிறது ஜனநாயக வழியாக. ஸோ நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய அடிப்படையாக இருந்ததும், லா படித்தது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, அரசியல் பார்வையும் வச்சு பார்க்கும் பொழுது, விடுதலை புலிகளுடைய அமைப்பு ஒரு அராஜக அமைப்பாக வளர்கிறது, இது ஒரு பாசிச அமைப்பாக வருகிறது, இது சரிப்படாது அப்படிங்கிறத தொடக்கத்திலேயே என்னுடைய அரசியல் அறிவு சொல்றது. அதனால அவங்களோட எந்த வித ஒருத்தரை கூட நான் தெரிஞ்சுக்க விரும்ப இல்லை அந்த காலகட்டத்திலேயே, 80களிலேயே. அந்த இது பார்க்கல நீங்கள் உங்களோடு மிக நெருங்கிய பழகி இருக்கிறார் பத்மநாபா அவர்கள். அவருடைய படுகொலை, அவரோட சேர்ந்து 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அது உங்களுக்கு கேட்ட உடனே அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதாவது எப்படி அது நிகழ்வா நீங்க பாத்தீங்கன்னா, அவர் டெல்லிக்கு வந்ததே தமிழ்நாட்டில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்புக்கான மாற்றிடம் தேவை. அப்படி ஒரு மாற்றிடம் என்றால் அது கேரளாவாக இருந்தால் சரியாக இருக்கும். எனவே சிபிஎம் கட்சி தலைவர்களிடம் அப்படி ஒரு இடத்தை
கேட்பதற்காக ஒரு தலைவர்களை சந்திக்கிற பயணமாக தான் அது இருந்தது. ஆனால் அது என்ன காரணமோ அன்னைக்கு இருந்த ஒரு சூழல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் மொத்தமா டிக்கெட் எடுத்தது தான். சுரேஷ் பிரேமச்சந்திரன், சாந்தன், தம்பையான்னு இருக்கார். அவர் ஆமா. இவங்க எல்லாருமே ஒண்ணா எடுத்த டிக்கெட் தான். ஆனா தோழர் நாபா மட்டும் ஒரு நாள் தங்கி போற மாரி டிக்கெட் கேன்சல் பண்ணி மறுநாள் டிக்கெட் ரெடி பண்ணி குடுத்தது. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஜூன் 11 பிரேமதாசாவுக்கும் பிரபாகரனுக்கும் ஒரு சண்டை. அவங்களுடைய ஹனிமூன் முடியுது. 2 பேரும் எப்படி எலான் மஸ்க், ட்ரம்ப் சண்டை மாதிரி பிரேமதாசாவுக்கும் பிரபாகரனுக்கும் தொடங்குது. அப்போ ஒரு அறிக்கை எழுதி எல்லா பத்திரிகைகளுக்கும் குடுக்க சொல்றாரு. அப்ப அந்த அறிக்கையில இந்த போர் கூடாது. இது மக்கள் விரோதத்தில் அமையும். மக்கள் இதுல பாதிக்கப்படுவாங்க. 2 பேரும் சண்டை போடக்கூடாது. என்னதான் நமக்கு அரசியல் பயிற்சி, அறிவு இருந்தாலும், நான் ஒரு ஸ்டூடண்ட் மைண்ட்ல தான் இருக்கேன். நான் கேட்கிறேன், என்ன தோழர் நீங்க? பிரேமதாசா தான் ஆர்ம்ஸ் எல்லாம் குடுத்தாரு. ஐபிகேஎஃப்க்கு எதிராக வடகிழக்கு மாகாண இதெல்லாம் குலைத்தார்கள். இப்ப அவங்க அடிச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன போச்சுன்னு சொல்லாம, நீங்க எதுக்கு இந்த சண்டை கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். அவருடைய விளக்கம் அப்ப என்னன்னா, மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுவாங்க. இந்த 2 பேரை அரசியலில் எவ்வாறு தோற்கடிப்பது என்பது நம்முடைய அரசியல் நகர்வா இருக்கணும். அவங்க சண்டையில சாகப் போறது அவங்க அல்ல. சாதாரண தமிழ் மக்கள் தான். அதை நம்ம தவிர்க்கணும். நம்முடைய டார்கெட் தமிழ் மக்களை காப்பாற்றுவது, அவர்களுக்கு அரசியல் விடுதலை தருவது. இதுதான் அவர் இலங்கை சார்பாக கடைசியாக விட்ட அறிக்கை. ஜூன் 11 அது டெல்லி பத்திரிகைகள் எல்லாத்திலும் பத்மநாபா வெளியிட்ட அறிக்கை. EPRLF சார்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை. அதற்கு 2-3 நாள் கழிச்சு அவர் ஊருக்கு போறார். சென்னைக்கு போறாரு. ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த 19வது தேதி அவர்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு டெல்லியில வசந்த் குஞ்ச்ல. அந்த அலுவலகத்துல இருந்துட்டு நான் யுனிவர்சிட்டி போறேன். ஒரு 3 கிலோமீட்டர் தூரம்னு வைங்க. எங்க யுனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வெளியில தான் அந்த இடம். அங்க போனா டெலிவிஷன் முன்ன மாதிரி போன் எல்லாம் இல்லை இல்லைங்களா? நேர்ல போனா பலரும் என்னை கூப்பிட்டு விஷயம் தெரியுமா சொல்லும் பொழுது ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சி தான். இது எப்படி சொல்றது? எனக்கெல்லாம் ஒரு கற்பனையில கூட இப்படி நடக்கும்ன்றது அளவுக்கு தெரியல. நம்ம மிலிட்டரிஸ்டிக்கா திங்க் பண்ணது கிடையாது. ஆயுதம் பயிற்சி அது மாதிரி எந்த அறிவும் நமக்கு கிடையாது, பழக்கமும் இல்லை. நம்ம அரசியல் ரீதியாக யோசிக்கிற ஒரு தான். சென்னையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடும் அப்படிங்கிறத நான் கற்பனை பண்ணல தனிப்பட்ட. அப்போ பேரதிர்ச்சியா இருக்கு. அப்பவும் உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு, அவர் பிழைத்திடுவார் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருக்குது. திரும்பவும் அங்கிருந்து நான் ரிட்டர்ன் வரும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு 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 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளை சிந்திச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எனக்கே அது 2 விதமான மனிதனாக தானாட விட்டாலும் சிதையாடுதுன்ற அர்த்தத்து மாதிரி அந்த உணர்வு உங்களுக்கு பொங்கி நடந்தே தான் போறேன் நான் அந்த 3 கிலோமீட்டரும். அப்போ கேத்தீஸ்வரன் அங்க இருக்காரு. சரி, அவருக்கு விஷயம் தெரியுமா என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை போய் சந்திக்கிறதுக்காக போற மாதிரி. அது ஒரு பேரதிர்ச்சி. இன்னொன்னு என்னன்னா, சென்னைக்கு நான் வர முடியாது. நான் நார்வேக்கு போற டிக்கெட் எடுத்தாச்சு. இறுதியாக அவரை உயிரோட சந்திச்சதுதான் என்னுடைய நிகழ்வுல இருக்கு. தாடி இல்லாம ஷேவ் பண்ணி சைக்கிள் எல்லாம் ஓட்டினாரு. கேம்பஸ்ல JNUல சைக்கிள் ஓட்டினாரு. அந்த மாதிரி அவர் ஒரு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்தோம் கடைசியாக. அப்போ கோர்பச்சேவுடைய விஷயம் வரும்பொழுது ஸ்டாலின், கோர்பச்சேவ் அந்த அரசியலை பற்றிய விவாதங்கள், அவருக்கு கோர்பச்சேவுடைய பார்வையில விருப்பம் கிடையாது, அது தவறு என்பது நாபாவுடைய பார்வை விவாதங்கள்ல. ஏன்னா சிபிஐல சிலர் முகித்சன் போன்ற தோழர்கள் அது ஒரு சரியான விஷயம் அப்படின்னு எடுத்து சில கருத்துக்களை சொல்லும் பொழுது என்ன விதமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, கோர்பச்சேவுடைய நிலைப்பாடு தவறு அப்படின்றது தான் அவருடைய கருத்தா இருந்தது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூட எடுத்துக்கொண்டா நாபா ஓப்பனா வெளிப்படையாகவே இலங்கை இந்தியத்தை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதுதான் இந்த இலங்கை தமிழருடைய பிரச்சனைன்ற அடிப்படை தீர்வா ஏற்றுக்கொள்றார். அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தீர்வைத்தான் நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட பிறகும் அதே தீர்வுல தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இதே அவருடைய அந்த அந்த எதிர்ப்பு கூறல நீங்கள் எப்படி பாத்தீங்க? அதுதாங்க இது இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்தில் அனைத்து விடுதலை இயக்கங்களும் EPRLF போன்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் என்றால்
இந்த 30-40 ஆண்டுகளில் அந்த செயல்பாடுகள் வேறு வித வடிவத்துல தமிழர்களுடைய கோரிக்கை மாறி இருக்கும். இப்ப திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி அந்த மாகாண அரசின் அடிப்படை உரிமைகளையே 13வது திருத்தத்தின் செயல்பாடுகளையே கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைமையில தான் நாம இருக்கோம். அது கூடாது என்ற அனைவருமே இப்பொழுது அது கிடைக்கவில்லையே என்கிற கேள்வியைத்தான் வச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து பத்மநாபா அவர்களுடைய அந்த ஃபோர்சைட், அரசியல் தொலைநோக்கு பார்வை என்பதும் இந்த சர்வதேச உறவுகளில் பிற்காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எந்த அளவிற்கு நாடுகளை மாத்துது அப்படிங்கிறது முன்கூட்டியே உணர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பாக அந்த ஒப்பந்தத்தை ஏற்றார். இப்ப அந்த ஒப்பந்தத்தை தமிழரசு கட்சி போன்ற பல அமைப்புகள் புலியோடு சேர்ந்து எதிர்க்காமல் இருந்திருந்தால், அது இரட்டை நிலைப்பாடு எடுக்க இந்தியாவுக்கு ஒரு பக்கமும் புலிக்கு ஒரு பக்கமுமாக தான் அவர்கள் செயல்பட்டார்கள். நேர்மையற்ற நிலைமையில தான். நேர்மையாக செயல்பட்டிருந்தால் தமிழ் அமைப்புகள் இத்தனை லட்சம் பேர் உயிர் இழந்திருக்க மாட்டோம். இவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்க மாட்டோம். அது மனித உயிர் சார்ந்தது. இரண்டாவது, அரசியல் உரிமையினுடைய அளவு வேறுபட்டிருக்கும். ஏன்னா இப்ப அன்றைக்கு தேதியில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தோடு மாகாண சபை வடகிழக்கு என்பதை உறுதி செய்து உரிமைகளை பெற்றிருந்தால், அதன் பிறகு காணிக்கும் போலீஸுக்குமான உரிமை போராட்டமாக அது தொடர்ந்து இருக்கும், வென்றிருக்கும், பரிணமிச்சிருக்கும். நிச்சயமா. இப்ப அந்த காலகட்டத்துல இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட காலத்துல உங்களுக்கும் நீங்களும் நாபாவும் நிச்சயமாக இது சம்பந்தமான உரையாடலை மேற்கொண்டிருப்பீங்கள் நினைக்கிறேன். அந்த உரையாடல்ல அவருடைய பார்வை எப்படி இருந்தது? இதை ஏற்றுக்கொள்ள அவர் முழுமையாக இந்தியா செய்தது சரி என்ற பார்வையில போறாரா அல்லது அது எப்படி இருந்தது? அது இல்ல, இப்போ அந்த ஒப்பந்தம் ஏன் ஏற்படுகிறது, எந்த காலச்சூழலில் ஏற்படுகிறது, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஒப்பந்தமே ஏற்படாத ஒரு சூழல்னு வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இபிஆர் பிற்காலத்துல அது நடந்தது பாத்தீங்க. இதே இபிஆர்எல்எஃப்ல இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் முற்று முழுதாக புலியுடைய தலைமையை ஏற்ற மாதிரி பிற்காலத்தில் அரசியல் செயல்பாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் என்னத்தை சாதிச்சாங்க அரசியல் ரீதியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலியோட அரசியல் பார்வையை மாத்த முடியல அவங்களால. ஒரு ஜனநாயக பாதைக்கு, அரசியல் பாதைக்கு புலிகளை கொண்டு வர முடியல. புலிகளின் தலைமையை ஆல்மோஸ்ட் எல்லா இயக்கங்களும் ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் ஒரு காலகட்டத்தில் வந்தது. தமிழரசு கட்சி தொடக்கம், டெலோவுடைய ஒரு குரூப், இபிஆர்எல்எஃப் ஒரு பிரிவு, இப்படி எல்லாருமே அப்படி இருந்தும் அந்த தாகத்தை அவர்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை. புலிகளுடைய தமிழீழ தாகம்னு சொன்ன, ஆனால் அதற்கான தியாகங்கள் தான் அதிகமாக அமைஞ்சது. சோ ஒரு முட்டுச்சந்தில் போய் அந்த போராட்டம் என்றது. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே அந்த தவறை செய்து கொண்டிருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை புரிந்து கொள்வதற்கு இலங்கையில் உள்ள தமிழர்கள் முயற்சி செய்வதில்லை. அதற்கு சில காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்களுடைய தாகம் என்பது தமிழீழம் அப்படின்னு ஸ்லோகன் இருந்தாலும், உண்மையான இந்த 40 ஆண்டுகள்ல என்னுடைய பர்சனல் வியூவை நான் பார்க்கறது என்னன்னா, மோகம் என்பது முன்னேறிய ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று உழைப்பது என்பதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கு. அப்போ எங்கோ ஒரு எங்கோ ஒரு அளவுல இந்த ஏகாதிபத்திய நாடுகளுடைய அரசியலை எதிர்க்காத ஒரு அரசியலை அவர்கள் ஆதரிச்சாங்க. அதை புரிந்து கொள்ளல. ஒரு விடுதலை இயக்கத்திற்கு அடிப்படை ஏகாதிபத்திய எதிர்ப்பு. சேகுவாராவுடைய படத்தை போட்டுக்கிட்டாங்களே ஒழிய, சேகுவாராவுடைய அடிப்படை அரசியல் என்னன்னா ஆன்டி இம்பீரியலிசம். ஆனால் அது புலிகள்கிட்ட 0% கூட இல்லை. புலிகளுடைய இந்த தமிழ் தேசியவாதம் பற்றின உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு விடுதலை இயக்கம் தேவைப்படுதுன்னா, அந்த அடக்குமுறை யாரால நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு சக்தி உங்களை வெறும் சிங்களவன் அடக்கி இருந்தால், இப்பவும் பாருங்க, சிங்களவர்கள் மட்டும் தமிழர் உரிமையை பறிக்கிறார்கள் அப்படின்னு இருந்தா, ஒரு அறகலையாமாறு போராட்டம் மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஒரு நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். ஆனால் அப்படி இல்லாத ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது என்றால், அந்த இலங்கை அரசின் ஆளும் வர்க்கம் யாருக்கு சார்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது, அவர்கள் எதனால் அவர்களை ஆதரிக்கிறார்கள், ஏகாதிபத்தியம் ஏன் அந்த ஆட்சியாளர்களை ஆதரிக்குது, இந்த ஆட்சியாளர்கள் ஏன்
இம்பீரியலிஸ்ட் ஆளுங்களை என்று புரிந்து கொண்டிருந்தால் போராட்டத்தின் திசை வழி பத்மநாபா போன்ற பார்வையில் இருந்திருக்கும். ஆனால் புலிகளை பொறுத்த மட்டில் அந்த எண்ணம் இல்லை. ஆனால் தோல்வி அடையும் பொழுது, முள்ளிவாய்க்கால் நிலை ஏற்படும் பொழுது மட்டும் அவர்கள் உலகறிய கத்தின கதறல் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எங்களை அழிச்சாங்க, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அழிச்சாங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அதுதான் அப்போ அவ்வளவு சொல்ல வர்றவங்க அப்ப அந்த ஏகாதிபத்தியம் என்கிற அர்த்தம் என்ன, இம்பீரியலிசம் என்கிற அர்த்தம் என்னன்னு இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில் உள்ள அந்த டாமினன்ட் தமிழ் செக்ஷன் மக்களுக்கு சொல்லல. இன்றைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களா, இலங்கையில சர்வதேச விசாரணைகள் வேண்டும், இலங்கையை சர்வதேசத்துல கொண்டே தண்டிக்கணும் என்றுதான் கோருகிறார்கள். அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் மேற்கு நாடுகள் தங்களுக்கு தீர்வெடுத்து தரணும், தங்களோட மனித உரிமையான நியாயத்தை பெற்று தரணும் என்ற கோரிக்கை தான் வருகிறது. அதுதான், அதாவது அந்த நாடுகள் தானே புலிகளை அழிச்சதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவங்க செய்வாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த முரண்பாட்டுக்கு என்ன பதில்? போர் நடக்கும் பொழுது நாங்கள் மட்டும் இலங்கை இராணுவத்தோடு மோதி இருந்தால் நாங்கள் தான் வென்றிருப்போம், ஆனால் 1, 2, 3, 4 இத்தனை நாடுகள் சேர்ந்து எங்களை அழித்து விட்டனன்னு தானே சொல்றாங்க. அதே நாடுகள் எப்படி உங்களுக்கு நீங்க கேட்கிற தீர்வை கொடுப்பார்கள்? நல்லா கவனிச்சுங்கண்டா, புலிகளுடைய தேவை ஏகாதிபத்தியத்திற்கு இருந்தது. அது ராஜீவ் கொலையில் முடிந்தது. என்றைக்கு ராஜீவ் கொலை செய்யப்பட்டாரோ அன்றே இந்தியாவின் சந்தை ஏகாதிபத்திய நாடுகளுக்கு திறக்கப்பட்டு விட்டது. ராஜீவ் காந்தியின் கொலைன்ற பின்னணியில இந்த ஏகாதிபத்திய நாடுகளும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் இருந்து புலிகளை கருவியாக செயல்படுத்திக் கொண்டார்கள், அவ்வளவுதான். அதாவது நேருக்கு நேர் அவர்கள் இப்போ உதாரணமா காலிஸ்தான் மூவ்மெண்டை காண்பித்து இந்திரா காந்தியை கொலை செஞ்சாங்க. அந்த 2 பேர் அல்ல இந்திரா காந்தியின் கொலைக்கு காரணம். இந்திரா காந்தியின் கொலைக்கு காரணம் என்பது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் உடைய வேலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு கடிதம் இந்திரா காந்தி எழுதியதாக சமூக வலைதளத்தில் பார்ப்பீங்க. மார்கரெட் தாட்சர் இருந்த பொழுது ஜூன் மாசம் எழுதுறாங்க, இது போன்று உங்களுடைய உளவுத்துறை எனக்கு டார்கெட் வச்சிருக்க மாதிரி தகவல் வருது அப்படிங்கிறத எழுத்து மூலமாவே ஒரு கடிதம் நம்ம பார்த்து, அவங்க அக்டோபர்ல கொல்லப்படுறாங்க அதே ஆண்டு, அதே டெரரிஸ்டால. இன்னொன்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நான் குரோனாலாஜிக்கலா இதை எழுதணும்னு நினைக்கிற ஒரு காலத்துல மன்மோகன் சிங் பிரதமர் ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு வீட்டில் காலிஸ்தானத்திற்கு வேறாக இருந்த ஒரு தீவிரவாதியை பிரிட்டிஷ் உளவுத்துறை சொல்லி கைது செய்து அன்றிலிருந்து காலிஸ்தான் பிரச்சனை இந்தியாவில் இல்லாம இருக்கு. புரியுதுங்களா? அதே விஷயம்தான். அப்ப தமிழர்களுடைய போராட்டத்தை தாங்கள் கையில் எடுத்து புலிகளில் ஊடுருவி அவர்களை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவதில் ஏகாதிபத்திய சக்திகள் வென்றன. இது ஏன் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா புலிகளுக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லாத குணம் இலங்கை யாழ்ப்பாண தமிழர்களிடம் இன்றைக்கும் இருக்கிறது. They don't oppose America, they don't oppose Britain. அவங்களுக்கு அது தேவை, அங்கு செல்வது. இஸ்ரேல கூட ஒரு நாளும் எதிர்த்தது கிடையாது. இல்ல, இஸ்ரேல் மாதிரி என்று இதே EPRLF சார்ந்த பலரும் கூட பெருமையாக சொல்லிக் கொள்வது, நாங்கள் யூதர்கள் போன்றவர்கள், எங்களுக்கு ஒரு நாடுன்னு இல்லை, எல்லா நாட்டிலையும் நாங்க இருப்போம், எங்க போனாலும் வெற்றி பெறுவோம், எங்க போனாலும் செயல்படுவோம் என்று தங்களை யூதர்களுக்கு இணையாக சொல்லிக் கொண்டவர்கள். அந்த ஒரு குணம் இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட இளங்கோவனுடைய தனிப்பட்ட உணர்வு. நான் பலரிடமும் பகிர்ந்திருக்கேன். பெயருக்குத்தான் இலங்கையில் தமிழர்களுக்கு விடுதலை போராட்டம் என்று இவர்கள் சொல்கிறார்களே ஒழிய, அடிப்படை உணர்வு என்பது ஏதாவது ஒரு மேலை நாட்டில் சென்று இருந்து விட வேண்டும் என்பது. இதை பார்த்தீங்கன்னா எத்தனை டிராவல் இது அஸ் அன் அட்வொகேட்டாவும் எனக்கு தெரியும், எவ்வளவு டிராவல் ஏஜென்ட்ஸ்க்கு எவ்வளவு பணம் கொடுத்து போயிருக்காங்க, எவ்வளவு 3 ஷிஃப்ட் வேலை செஞ்சு தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ சித்தப்பா மகனுக்கோ காசை கொடுத்து வெளிநாட்டுக்கு எடுக்கிறாங்க. இன்றைக்கு தேதி வரைக்கும், இப்போ இன்னைக்கு ஒரு கொலை நடக்கல அல்லது ஒரு ஆயுதம் தாண்டிய ஒரு குழுக்களால வீதியில ஒரு இது இல்லை. ஆனா இன்னைக்கும் இப்ப போய் நீங்க ஒரு ஏஜென்சி எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வர போறீங்க, இலங்கை அரசு அனுமதிக்கிறது, ஜெர்மன் அரசு வர சொல்லுகிறதுன்னு ஒரு கற்பனையா சொன்னால் யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் என்பது உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த யாழ்ப்பாண தமிழ் மக்களும் அப்படி போற விரும்பக்கூடிய மாதிரி தான் அந்த குணம் இருக்கு. இதுதான் அந்த போராட்டத்தின் அடிப்படை தோல்விக்கு காரணம். உங்களோட இந்த உரையாடல்ல பெரும்பாலும்
சுட்டி காட்டின விஷயம் வந்து யாழ்ப்பாண தமிழர்களுடைய இயல்பு எவ்வளவு தூரம் பாதிச்சு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 40,000 50,000 போராளிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். இதை நாங்க என்னென்று பார்க்கிறது? அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு போயிருக்கிறார்கள், ஈழமென்றொன்றை வாங்குறதுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தலைமைகளிட்ட அந்த போராட்ட குணாம்சம் இல்லை என்று பார்க்கிறதா, அல்லது தெளிவு இல்லை என்று பார்க்கிறதா? இல்ல, தலைமையுடைய நோக்கம் வேறாக இருந்திருக்கு. இன்னைக்கும் கூட பாருங்க, யாழ்ப்பாணம்ல இருக்கக்கூடிய அரசியல் என்ன சொல்லுகிறது, எங்களுக்கு எம்பி பதவி தேவை அப்படின்னு ஒரு தேர்தலுக்கு வர்றாங்க. எதற்காக? ஒரு புறம் தேசியம் தனி நாடுன்னு சொல்லிக்கொண்டு பாராளுமன்ற இருக்கைகளுக்கு மட்டும் முதலிடத்திற்கு வர்றாங்க. அதாவது என்ன உங்களுடைய முதல் தேவைன்னா பார்லிமெண்ட் சீட். அது ஏன்? அது ஏன்னா ஆளும் வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, கொழும்போட ரூலிங் கிளாஸ், அதில் ஒரு பங்கு பெறுவதற்காக சில எலீட்டுடைய அரசியலாகத்தான் உங்களுக்கு ஜாஃப்னா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் இருக்கு. அது ஒரு பரந்துபட்ட மக்கள் இயக்கமான ஒரு அரசியல் இல்லை. அப்போ ஆயுதமேந்திய காலத்தில் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆயுதமேந்திய காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இப்போ 76 77 சிவகுமார் அந்த இது சொன்னீங்கன்னா 80கள் வரும்பொழுது ஒரு பரந்துபட்ட ஒரு இளைஞர்கள் மற்ற விஷயங்கள் வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இபிஆர்எஃப் ஸ்ட்ரெங்க்த்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான வெகுஜன இயக்கங்களையும் கட்டி அமைச்ச ஒரு இயக்கமாக அது வென்றிருந்தது. மாணவர் இயக்கம், தொழிலாளர் இயக்கம், கடல் தொழிலாளர் இயக்கம், பெண்கள் இயக்கம் சொல்லிட்டு மோர் பொலிட்டிசைசிங்ல இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் தேன் மிலிட்டரி. ஆனால் அதுக்கு எதிர் முனையாக நீங்க பாத்தீங்கன்னா புலிகளை பொறுத்த மட்டில், புலிகள் தொடக்க காலத்து சிலர் எழுதிய புத்தகங்கள்ல கூட என்ன சொல்றாங்க, புத்தகங்களை கிழித்து போடுங்க, இந்த ஆயுதத்தை எடுத்து இதை பயிற்சி பெறுங்கன்னு தலைவர் சொன்னாரு, பிரபாகரன் சொன்னாரு, இப்படிதான் அவங்க தொடங்குறாங்க. சோ ஒரு அரசியல் என்பதே இல்லாத ஒரு அரசியல் போராட்டமாக ஒரு உலகத்திலேயே நீங்க அது மாதிரி ஒண்ணு பார்த்திருக்க முடியாது. இப்போ சேகுவாராவை எடுத்தீங்கன்னா அவரது அரசியல் தான் அடிப்படை, ஆயுதம் அல்ல. ஆன்டி இம்பீரியலிசம் தான் கோர். பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் ஒன்றிணையும் ஒரு புள்ளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் துப்பாக்கி மேல இருந்த ஆர்வம் அல்ல, அது ஆன்டி இம்பீரியலிசம். தென் அமெரிக்காவினுடைய அடிப்படை நாதம் அது இன்னைக்கு வரைக்கும் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா பல அடி வாங்கி பல நாடுகள்ல இருந்து இன்னைக்கும் தென் அமெரிக்கால அந்த கருத்து வென்று கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக. ஆனால் புலிகளுடைய ஒரு பார்வை எதுவா இருந்ததுன்னா கையில் ஆயுதம் இருந்தால் போதும் அப்படின்னு. இப்போ அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இறுதியாக என்ன நடந்தது என்றால் தன் மக்கள் மீதே அந்த ஆயுதத்தை திருப்ப வேண்டியது. ஏன்னா அரசியல் இல்லை. எனக்கு தனியா நிலத்தை பிரிச்சு கொடுத்துருன்னு பங்காளி சண்டை போடுறது அரசியல் கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல நான் பல்வேறு உரையாடலாம் கேட்கிறேன். தமிழ் நிலப்பரப்பு, உரிமை என்பதை, இப்போ ஒரு இலங்கையில் உள்ள தமிழர் கனடா போறார், ஆனந்த சங்கருடைய மகன் அங்க அமைச்சராக இருக்கிறார். அப்போ ஒரு உரிமை என்பது ஆளும் வர்க்கத்துக்கு அளவு போகக்கூடிய அளவு அங்க கிடைக்குது இல்லைங்களா? இதை யாழ்ப்பாணம் பார்க்கல. இந்த லேண்ட் என்னது, வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள மண் என்னுடைய மண், இதில் தெற்கில் இருந்து ஒருத்தன் வந்து ஒரு சென்ட் கூட நிலத்தை வச்சுக்க கூடாது என்பது மாதிரி தான் அந்த போராட்டம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நில போராட்டமாக இருக்கிறதே தவிர உரிமைக்கான போராட்டமாக இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் ஒரே ஒரு தனிநபராக இருந்தாலும் 100 பேருக்குள்ள உரிமை அந்த தனிநபருக்கும் உண்டு என்கிற சமூகமாக இவங்க சிந்திக்கவே இல்லை. இதுவும் என்னுடையது, அதுக்கும் நான் வருவேன் என்ற மாதிரி. வடக்கில் கிழக்கில் சிங்களம் பேசக்கூடிய நபர்கள் யாரும் வந்துவிடக் கூடாது, அது குடியேற்றம்னு நாங்க சொல்லுவோம். ஆனால் நாங்கள் கொழும்பிலோ வேறு இடங்களிலோ இடம் வாங்கினாலோ மற்றது எங்களுக்கு தொல்லை கொடுத்தால் அதை ஒரு இனவாதம்னு சொல்லுவோம் என்கிற ஒரு பார்வையாக இருக்கிறது. நான் சொல்றது என்னன்னா அரசியல் உரிமை போர், அனைவரும் சமம் என்கிற உரிமை போர் இருந்தா நீங்க ஒரு நபர் கண்டில இருந்தாலும் தமிழ் பேசிக்கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பு என்பது அந்த சட்ட ரீதியாக இருக்கும், ரீதியாக இருக்கும். அப்படிப்பட்ட நாடாக இலங்கை வரணும்ன்றதுதான் அரசியல் போராட்டம். நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்னன்னா இடதுசாரிகள் கூட லெனினாக இருக்கலாம் அல்லது ஸ்டாலினாக இருக்கலாம், அவர்களும் தேசியவாதத்தை வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு உடைய தேசியவாதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இந்த தமிழ் தேசியவாதத்துல நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்கிறதாக தெரியல.
அது இன்றைக்கு ஏகாதிபத்திய இல்லை. எதிர்ப்பு இல்லாத ஒரு தேசியவாதமாக அது இருக்கு. அதாவது உங்களுக்கு அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ஆதரித்து கொண்டு கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சியை இல்ல அந்த மக்களை எதிர்த்த ஒரு விதம் இந்த நிலப்பரப்பை எனக்கு தனியாக கொடுத்து விடுங்கள் என்ன நீங்க யாருடைய அதாவது ஏகாதிபத்தியத்தின் தொங்கு சதையாக இருப்பது போன்றதுதான் உங்களுடைய கோரிக்கையே இருக்கிறது. அப்படி ஒரு விடுதலை இயக்கம் வெல்லாது. ஏன்னா அடிமைத்தனத்திற்கு இப்ப இப்ப இந்த தென் அமெரிக்கா ஒரு பக்கம், இன்னைக்கு ஆப்பிரிக்கால வருது. இன்னைக்கு இப்ராஹிம் ஸ்பீச் பல இபிஆர்ல தோழர்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் அனுப்பி சொன்னேன். உங்களுக்கு நாபாவை அந்த வயசுல பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 36 வயசுல அவர் கொல்லப்பட்டுறார். சோ அவரோட நெருங்கி பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு இப்ராஹிம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பார்வை, அந்த வீச்சு, அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அதாவது காலனி ஆதிக்கத்தின் பெனிஃபிட் தனக்கு வந்தது என்கிற மக்களாக தமிழ் மக்கள் இருக்காங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு ஒரு இலங்கையோட பிரச்சனை என்ன, கண்டி மையப்படுத்திய ராஜாக்கள் இருந்த காலத்துலதான் இந்த காலனி ஆதிக்க போர்சஸ் வர்றாங்க. அவங்களுக்கு தான் என் ராஜ்யம் போச்சு என்ற உணர்வு இருக்கு. தமிழர்களுக்கு அது வேற. அப்போ தமிழர்களுக்கு பிரிட்டிஷ் கல்வியை கொடுக்கவும், ஸ்காலர்ஷிப் கொடுத்து லண்டன் போகவும் அந்த ஒரு எலீட்டை தயார் பண்ணாங்க பிரிட்டிஷ். அந்த எலீட்ஸ்ல இருக்கிற பிரச்சனைன்னா அது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தின எலீட்ஸ் தான். அது கிள்ளச்சியோ வன்னியோ அல்லது கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த தமிழர்களுக்கும் இதால எந்த நன்மையும் கிடைக்கல. அது வந்து வெற்றிகரமாக அவங்க சுருக்கி கொண்டார்கள். இது இந்த கிளானோட இருக்கணும் என்பதில் அவங்க வெற்றிகரமாக சுருக்கி கொண்டார்கள். அது இப்போ திரும்பவும் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் தான் ட்ரிகர் பாயிண்டா இருந்தது. தமிழர் கல்வி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்டாண்டர்டைசேஷனுடைய உண்மை தன்மை என்னன்னு இப்ப விவாதத்துக்கு வரும்போது என்ன நடக்கிறது? கல்வி பரவலாக அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஸ்டாண்டர்டைசேஷனுடைய நோக்கமாக இருந்தது. அப்படி சென்றிருந்தால் இந்த எலிட் கிரியேஷன் பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த ஜாஃப்னா சென்ட்ரிக் மாறும். அப்ப இந்த ஜாஃப்னா சென்ட்ரிக் சொன்னதை மற்றவர்களும் இனவாதத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அது நேர்மை இல்லாத காரணத்தினால் அது தோல்வி அடையுது. இப்ப இலங்கையில வந்து இப்ப இந்த போர் முடிவுக்கு வந்து 2009 முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபைக்காக போட்டி போடுற நிலைக்கு விடுதலை புலிகள் உட்பட்ட தமிழ் குழுக்கள் வந்துட்டினா விடுதலை புலிகளை ஆதரித்த தமிழ் குழுக்களும் வந்துட்டார்கள். இன்றைக்கு இலங்கையில ஓரளவு இடதுசாரி என்று சொல்லக்கூடிய ஜேவிபி என்பிபி கூட்டு ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த இலங்கையில நடந்த இந்த அரசியல் மாற்றத்தை வந்து நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்றீங்க? இலங்கை ஒரு ஏகாதிபத்திய அடிவருடியான ஆட்சியாளர்களால் பின்னோக்கி சென்று கொண்டு இருந்தது. தொடர்ந்து நம்ம 70கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அது தென்னிலங்கையுடைய இளைஞர்கள் போராட்டமா ஜேவிபி தொடங்கி தோல்வி அடைஞ்சதா இருக்கலாம் 70கள்ல. அது பிற்பாடு இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஆயுத பிரச்சனையும் இருக்கலாம். இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏகாதிபத்திய எதிர்ப்பற்ற நிலைப்பாட்டில் இலங்கை அரசு இருந்து வந்தது. அதனால் அந்த நாட்டுக்கு சரியான பார்வை இல்லாத ஒரு சூழல், ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனை. இப்போ அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லாத ஒரு உலகுல புதியதாக தோன்றிய ஒரு இடதுசாரி அமைப்பு பல்வேறு தோல்விகளை சந்தித்தாலும், அதாவது இப்ப புலிகளும் தோல்விகளை சந்தித்தார்கள் ஒரு ஆயுத இயக்கமா இருந்து. ஜேவிபியும் 2 முறை மாபெரும் இழப்புகளை சந்தித்து தோல்வி சந்தித்த ஒரு இயக்கம். ரஞ்சன் விஜயரத்ன காலத்துல ஆல்மோஸ்ட் த டோட்டல் பொலிட் பியூரோவே காலி பண்ணாங்க. ரோஹண விஜயகாந்தா தொடக்கம் அனைவருமே இல்லாமல் வைப் அவுட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தும் அந்த இயக்கம் மக்களிடம் இருந்ததனால் வளர்ந்தது. அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு நேர்மை இருந்த காரணத்தில், அதாவது மக்கள் விடுதலை அப்படிங்கிற ஜனதா விமுக்தின்ற ஒரு காரணத்தில் அவர்களிடம் ஒரு 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 வேர் இருந்த காரணத்தினால், உலக பார்வை இருந்த காரணத்தினால், அதில் பல தவறுகள் இருந்தாலும் தவறுகளை திருத்திக் கொண்டு அவங்க செயல்பட்ட காரணத்தினால் அறகலையா மாதிரியான மூமெண்ட் வரும் பொழுது அதை லீட் பண்ணக்கூடிய, அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இயக்கமாக அவங்க இருந்தாங்க.
ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஆக்குப்பை வால் ஸ்ட்ரீட், ஆக்குப்பை மூவ்மெண்ட்லாம் நடந்தது. அடுத்து அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாம இருக்கு. ஆனால் ஜேவிபி என்பது ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்த காரணத்தினால் ஒரு மக்கள் எழுச்சியை சரியான திசையில் திருப்பி அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்ம கண்டிருக்கோம். ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேபாள், ஸ்ரீலங்கா நாடுகள்ல ஒரிஜினலான இடதுசாரி இயக்கம், அதாவது இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சோவியத் சார்பு, சீன சார்பு அப்படிங்கிற ஒரு விவாதத்தில் பிளவுகள் ஏற்பட்ட கம்யூனிஸ்ட் அடையாளங்கள் உண்டு. சிபிஐ, சிபிஎம், இந்தியாவில் உள்ள மாயோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக பார்வை என்பதை அதிகமாக ஒரு சோவியத் யூனியனுடைய ரெஜிமோட கனெக்ட் பண்ணிக்கிறது. பார்வை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைனாவோட ரெஜிமோட கனெக்ட் பண்ணிக்கிறது. அப்படி இல்லாமல் கருத்துக்களை உலக பார்வையா வச்சுக்கிட்டு தன்னிச்சையாக வளர்ந்த ஒரு இயக்கம் ஜேவிபி. அதுல பல பார்வை தவறுகள் அவர்களிடம் இருந்தது. அதனால போய் முட்டி கொண்டார்கள். அதிலிருந்து திருத்தங்கள் வந்தது. சோ அவர்களும் இன்னைக்கு மக்கள் அவர்களை ஏற்று இருக்கிறார்கள். நேபாளிலையும் அது மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஒற்றுமையில ஏற்று இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக மாபெரும் வழிகாட்டியாக இருந்திருக்க வேண்டிய எங்க நாடு அப்படி இருக்கு இந்தியா. இந்தியாவில் இடதுசாரிகள் இருக்கிற இடமே தெரியல. அதிகபட்சமான வலதுசாரித்தனத்தை கொண்டு நிறுத்திட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லாத காரணத்தினால் வலதுசாரிகளை ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு சூழல். அப்படி பார்க்கும் பொழுது என்பிபியினுடைய செயல்பாடு இந்தியா போன்ற நாடுகளுக்கே ஒரு கல்வி. இந்தியாவினுடைய இடதுசாரிகள் ஜேவிபியை படிக்கணும், என்பிபியை படிக்கணும்னு நான் சொல்றேன். இவங்க பாஸ் மாதிரி இப்போ நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நாங்க தான் அட்வைஸ் பண்றோம் நாங்க அப்படின்னு இல்லாமல் அவர்களுக்கு மக்களிடம் சென்று பல தவறுகளிலிருந்து பாடம் கற்று அடுத்தடுத்த அடியில ஒரு மக்களால் ஏற்கப்பட்ட இயக்கமாக ஜனநாயக வழிக்கு வந்திருக்காங்களோ அந்த நிலைமையை இந்தியாவில் 100 ஆண்டுகள் ஆக போது நம்மால் ஏன் எட்ட முடியவில்லை என்று இந்திய இடதுசாரிகளே படிக்க வேண்டிய ஒரு இயக்கம் ஜேவிபி மற்றும் என்பிபி. அப்படின்னு இப்ப ஜேவிபி தன்னை ஒரு இடதுசாரி அமைப்பாக சொல்லிக் கொள்றீங்களே, ஆனா இருந்தாலும் அவைகிட்ட இடதுசாரி கூறுகள் இருக்குது, அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜேவிபி, அதாவது ஜேவிபி அளித்த இந்திய ஆளும் குழுமத்தோட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி ஒரு மதவாத கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட நல்ல உறவையும் வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் பாக்குறதா என்னன்னு பாக்குறீங்க? நீங்க இப்போ உலகத்தில் ஒரு நாடு இப்ப நாளைக்கே இந்தியாவில ஒரு மிலிட்டரி கூ நடக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அதனால இலங்கை இந்தியாவை எதிர்த்திட முடியாது. அதாவது ராஜ்ய உறவுகள் என்பது வேறு, உங்களுடைய அரசியல் பார்வை என்பது வேறு. சோ இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான நாடுகளுக்கு இடையிலான உறவுன்னு ஒண்ணு இருக்கு. அது இங்க இருக்கிற முதலாளிகள் அங்க தொழில் செய்வார்கள், அங்க இருக்கிற சில விஷயங்கள் இந்தியாவுக்கு தேவைப்பட்டு இருக்கலாம், இப்படி பல்வேறு காரணங்கள். இதை தாண்டி கலாச்சார ஒற்றுமை, இது எல்லாவற்றையும் தாண்டி பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை என இலங்கையில் உள்ள 2 சமூகத்திற்குமான மத ரீதியான மையமாக இந்தியா விளங்குது. உங்களுக்கு புத்தர் வழிபாடு எடுத்தீங்கனாலும் கயாவுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய புத்தர் வழிபாட்டு மக்கள் அதிகமாக இருக்கிற நாடாக இலங்கை இருக்கு. அல்லது இப்போ சமீபத்தில் துரதிருஷ்டவசமாக ஒரு இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றிய ஒரு கோயில்களுக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்த போது கார் ஆக்சிடென்ட். சோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமான நோக்கமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அந்த மக்களை ஒட்டிதான் உங்களுடைய அரசியல் நீங்க தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற அரசியலால எனது பார்வை இருக்கு அப்படின்ட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் திருப்ப இயலாது. இப்போ இந்தியாவினுடைய வேலைப்பாடுகள் இலங்கையில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது ஒரு மதம் சார்ந்த அரசாங்கமாக இருக்கும் பொழுது அது இலங்கையில் தனது செயல்பாடுகளை நிகழ்த்தும். அது இலங்கை கவனிக்கிறீங்களோ இல்லையோ, RSS என்கிற இயக்கம் வெளிநாடுகளில் செயல்படும் போது HSS அப்படின்னு ஹிந்து ஸ்வயம் சேவக் என்கிற பெயரில் இயங்குது. அப்படிப்பட்ட செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கு இலங்கையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் ஒரு காலத்துல மக்களின் வேறுபட்ட தன்மைகளில் கலவரங்களாகவும் வெளிப்படலாம். ஒரு அங்க இருந்த பிள்ளையார் சிலை எடுத்துட்டாங்க, இங்க இருக்கிற புத்தரை வச்சுட்டாங்கன்னு சொல்லி சண்டைகள் மூட்டப்படலாம், கலவரங்கள் தூண்டப்படலாம். இதையெல்லாம் நீங்க உங்கள் அரசியல் சாதுரியத்துல சரியை பார்த்துக்கணும். உதாரணமாக
பத்மநாபா வந்து இந்தியாவோட இருந்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு அடிமையா இல்லை. இந்தியா தன் தேவைகளுக்காக பல வேலைகளை செய்யலாம். அது அவர்களுடைய நிர்பந்தம். அதிலிருந்து நாம் எதை நமக்காக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நம்ம அடிமையா இல்லாமல் எப்படி நம்முடைய இதுதான் ராஜதந்திரம். ஸோ என்பிபி அப்படித்தான் இருக்கும் என்பது, ஏன்னா அவங்களுடைய தியாகங்கள், அடிபட்ட தன்மைகளை வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அரசியல் ரீதியாக. இப்ப உங்களோட கருத்துக்களின்படி என்பிபி ஒரு ஒரு முற்போக்கு பாத்திரத்தை எடுத்திருக்கு. அதை கனவேர் பலர் இவன் முதலாளித்துவ நாடுகளும் அதை அப்படித்தான் அது பார்க்குது இப்ப உள்ள நிலைமையில. ஆனால் இன்றைக்கும் தமிழ் உங்களுடைய நண்பர் தோழர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட என்பிபியை ஒரு மிகப்பெரும் இனவாத கட்சியாக கட்டமைக்க முயற்சிக்கின்றார்கள். அதால இவர்கள் வந்து முந்தியிருந்த ராஜபக்சர்கள் ரணில் போன்றவர்களிலும் பார்க்க மோசமானவர்களாக சித்தரிக்கின்ற ஒரு படம் ஒன்று அங்கே ஓடுது. இது என்னன்னு புரிந்து கொள்றீங்க? சுரேஷுடைய அரசியல் இடதுசாரி அரசியல் இல்லை. அவர் முழுக்க முழுக்க புலிகளின் இடத்தில் உள்ள அரசியல் தலைமையை தான் எடுக்கணும்னு முயற்சி செய்கிறார். சுரேஷுடைய ஒரு அரசியல் செயல்பாட்டில் இடதுசாரித்தனம் அப்படின்னு கிஞ்சிட்டு ஒண்ணு கிடையாது. என்னைக்கு போய் புலிகளுடன் அவர் சேர்ந்தாரோ அவர் எப்படி இடதுசாரித்தனம் பேச முடியும்? அது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, புலிகளின் தோல்விக்கு பிறகு, ஆயுதமேந்திய புலிகள் இயக்கத்தின் தோல்விக்கு பிறகு அந்த இயக்கத்திற்கு ஒரு உணர்ச்சி ரீதியான ஆதரவு இருப்பதை நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் யாரோ ஒருவர் அந்த இயக்கத்திலிருந்து மரணித்திருப்பாங்க, அல்லது காயம்பட்டிருப்பாங்க, அல்லது தோல்வியுற்று இன்னைக்கு வீட்டுல இருப்பாங்க. 10 வருஷத்தை 20 வருஷத்தை செலவு பண்ணி சில பல காலங்கள். அதாவது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு சில காலங்கள்னு பாத்தீங்கன்னா ரணில் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட ரீதி அனைத்து மக்களுமே அது ஒரு அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை புலிகளுடைய நிர்வாகங்களும் இருக்காங்க. ஸோ இவைகள் எல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு அஃபினிட்டியை கொடுக்கும் புலி இயக்கத்தோட. அவங்க தானே அன்னைக்கு நின்றாங்க, அவங்க தானே கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம மறுக்க இயலாது. அரசியல் ரீதியாவே அனைவரும் பார்ப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த மக்களுடைய தலைமையை தாங்கள் ஏற்க வேண்டும் என்கிற ஒரு போட்டியில் தான் இந்த யாழ்ப்பாண சென்ட்ரிக் அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சி. தங்களுக்குன்னு ஒரு அரசியல் அவங்க வச்சில்ல, தங்களுக்கென வேறு அரசியல். ஒரே அரசியலைத்தான் 5 பேரும் ஒரே வீடு தான். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் சைக்கிள் எடுத்துட்டு வெளியில போயிடுறாரு, ஒருத்தர் ஊதிக்கிட்டு வெளியில இருக்காருங்கிற மாதிரியான ஒரு தன்மை தான் இங்க இருக்கு. இந்த வீட்டிலிருந்து சென்றவர்களாகத்தான் இருக்கிறார் எல்லாரும் இருக்கிறோம். இதுதான் அங்க இருக்கிற ஒரு தன்மை. ஒரு உதாரணமா சிம்பலை வச்சு பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் தலைமைக்கான மாற்றம், நீ இருக்கக்கூடாது அந்த நாற்காலியில் நான் இருக்கணும், அதே அரசியலை நான் செய்வேன், அப்படித்தான். அந்த அரசியலை நீ சரியா செய்யல, நான் சரியா செய்வேன்றதுதான். இதெல்லாம் என்ன வெற்றி என்னுடைய பார்வையில வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகு வந்த ஒரு தேர்தல்ல அனைத்து இடங்களையும் தமிழ் பேசுகிற கட்சிகள் எடுத்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாகவும் அமைந்தன இல்லைங்களா? அதன் பிறகுதான் ஆயுத போராட்டமே அதிகமானது. அப்போ இன்றைக்கும் கற்பனை செய்து கொள்ளுங்கள், இவங்க எல்லாருமே ஒரே கட்சியாக இருந்தும் மக்கள் இவர்களுக்கே வாக்களித்தாலும் என்ன நிகழ்ந்து விடும்? இவர்கள் அரசியலால் என்னத்தை நிகழ்த்துவார்கள்? தனி நாடு எடுத்து அந்த அடிப்படையான அரசியல், அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு, மக்களுக்கான விடுதலைக்கான அந்த அரசியல் இல்லை. அரசியல் நிர்வாகத்திற்கு இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போறீங்க, ஆனால் மாகாண சபைக்கு வந்தால் அதை முற்று முழுக்க வந்து செயல்படாத ஒன்றாக தான் வைத்திருந்தார் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஓய்வு நீதிபதியாக இருந்தாரே ஒழிய அவர் நிர்வாகத்தையே செய்யவே இல்லை. அப்ப மாகாண அரசியலுக்கு எதுக்கு வர்றீங்க? குறைந்தபட்சம் அதை செயல்படுத்துபவர்களாவது வந்து செயல்படுத்தட்டும். அதன் பிறகு உள்ள குறைபாடுகள், நான் அப்போதே சொன்னேனே, உங்களுக்கு கால் வயிறு தான் நிறைய, இப்ப பசிக்குதுன்றீங்களே, என்ன வாங்கன்னு நீங்க சொல்லுங்க, பாராட்டலாம். ஆனால் மாகாண தேர்தலுக்கு வருகிறீர்கள், ஆனால் அந்த நிர்வாகத்தை செயல்படுத்த மாட்டீங்க. சொல்வதெல்லாம் தேசியம், தனியா நாடு வந்துடும், தனியா நாடு வந்துடும் என்று சொல்பவர்கள் தனியாக நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அக்கறையில் இருந்து சொல்வது இல்லை. தனியா நாடு என்பதுதான் உரிமை என்பதும் தவறு. ஒரு நாடு தனியாகி விட்டால் உரிமை கிடைத்து அந்த நாடும் புலிகள் போன்ற ஒரு நிர்வாக அமைப்பில் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? வெறுமனே ஒரு யாழ்ப்பாண சைவ வேளாள ஆண்களுக்கான ஒரு ஆட்சியாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கும் வந்து நானும் நேர்ல தேர்தல் நடக்கும் பொழுதெல்லாம் அங்க இருந்திருக்கேன்.
இப்போ தமிழ்நாடு போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங் நடக்கும், ஆயிரக்கணக்கான பேர் அந்த கூட்டத்திற்கு வருவாங்க, கூட்டத்திற்கு ஆள் வச்சு கூட்டிட்டு வருவாங்க, லாரி வச்சு கூட்டிட்டு வருவாங்க, என்னன்னா சொல்லுங்க. ஆனால் யாழ்ப்பாண தேர்தல் அங்க நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீடு வீடா போய் பண்ணாலும் ஒரு 10 பேருக்கு மேல தேர்தல் காலத்துல இவர்களால் ஒரு இடத்துல கூப்பிட முடியல. அப்போ மக்கள் மயப்படுத்தாத அரசியலைத்தான் தமிழ் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு மேல்தட்டு மக்களின் ஒரு ஒரு எலிட்டிஸ்ட் பாலிடிக்ஸாக தான் இன்னமும் இவ்வளவு ஆயுதமேந்தி வீட்டுக்கு ஒருவர் மரணித்த ஒரு நிலையிலும் இன்னமும் பரந்துபட்ட மக்கள் ஜனநாயக தமிழ் அரசியல் நடக்கவில்லை என்பது ஒரு சோகம். அந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்கு. இப்போ என்பிபி கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா என்பிபியினுடைய செயல்பாடுகள் என்ன? அவங்க வீடு வீடா போறதோ இல்ல தொழிற்சங்கங்களை கட்டமைத்தலோ, தொழிற்சங்கங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு வைக்கிறதோ, இப்படிப்பட்ட இயக்க பணிகளை செய்யறாங்க இல்லைங்களா? அது போன்ற பணிகளாக உங்க கட்சியை நீங்க கட்டமைக்கவில்லை. உங்களுக்கு சில தலைகள், ஒருவர் கொழும்புல இருக்கிற சுமந்திரன் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கஜேந்திரன், சுரேஷ், இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு வாக்களியுங்கள் தான் கேட்கிறீங்களே ஒழிய இந்த 30-40 ஆண்டுகளாக உயிரிழந்த அரசியல் போராட்டம் தானே நம்ம நடத்தினோம், அதுக்கு தான் ஆயுதம் ஏந்தினோம். அந்த மக்களுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருவருமே இல்லையே. குறைந்தபட்சம் இபிஆர்எல்எஃப் இயக்கத்திலிருந்து பல அரசியல் ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த அரசியல் ஏற்கலாம், நீங்க மறுக்கலாம். சுரேஷ் இருக்கிறாரு, டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறாரு, சுகு இருக்காரு, கிபி இருக்காரு, பலர் அரசியல்ல இருக்காங்க. ஆனா ஆதிக்கத்தை நடத்தி, நிர்வாகத்தை நடத்தி, தன் கையில் தமிழ் பகுதியை வைத்து கொண்டிருந்த புலிகள் சார்பில் இருந்து அரசியல் செய்யறதுக்கு ஆளே இல்லையே. ஒரு அரசியல் மயப்பட்டிருந்தா ஒருத்தர் அரசியல் செய்ய வருவார்ல. நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய தோல்விதான. புலிகள் அரசியலற்ற ஒரு ஆயுதம் இயக்கமா இருந்ததுதான் அதுக்கு காரணம். தங்களுடைய 1000 பேரை வச்சிருந்தீங்க, 5000 பேரை வச்சிருந்தீங்கன்னா அவங்களை அரசியல் மயப்படுத்தி இருந்தீர்களானால் இந்த சூழலில் ஒரு அரசியலை செய்வாங்களே. இப்ப ஜேவிபியில ரோஹன விஜயவீராவை கொலை பண்ணாங்க, டாப் லீடர்ஷிப் பொலிட் பீரோவை கொலை பண்ணாங்கன்னு நம்ம படிக்கிறோம். பலரும் கொல்லப்பட்டார்கள் பல காலகட்டங்கள்லன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வயதில் குறைந்தவரான ஒருவர் இன்னைக்கு நாட்டின் ஜனாதிபதியாக வரக்கூடிய மைய இயக்கமாக அந்த இயக்கம் இருந்திருக்கு இல்லைங்களா? காரணம் ஆயுதத்தை மட்டுமே அவங்க நம்பல, அரசியல் அது இங்க இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயம். உண்மையிலேயே எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. சீமான் தொடர்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இலங்கைக்குமான தமிழ் மக்களுக்கான உறவு தொடர்பாக நாங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த உரையாடலை தொடர்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சட்டத்தரணி இளங்கோவன் அவர்களே. நன்றி. நன்றி.